சாந்தி 10/8/2026 வாணி தரும் வசந்தம். இனிமையான குழந்தைகளே, எப்படி தந்தை அபகாரிகள் மீதும் உபகாரம் செய்கிறாரோ அதேபோல் நீங்கள் தந்தையை பின்பற்றுங்கள். சுகம் அளிப்பவராக ஆகுங்கள். இந்த தேகத்தை மறந்து கொண்டே செல்லுங்கள். ஆத்ம உணர்வுடன் இருப்பவர்களின் முக்கிய அடையாளங்கள் என்னவாக இருக்கும்? அவர்களுக்கு தங்களிடையே மிக மிக ஆன்மீக அன்பிருக்கும். அவர்கள் ஒருபொழுதும் ஒருவர் மற்றவர்களின் குறைகளை வர்ணனை செய்ய மாட்டார். அவர்கள் மிக மிக சுகம் அளிக்கக்கூடியவராக இருப்பார். அவர்களுடைய மகிழ்ச்சி ஒருபொழுதும் மறைந்து போகாது. எப்பொழுதும் அளவற்ற குஷியில் இருப்பார்கள். ஒருபொழுதும் கருத்து வேற்றுமையில் வரமாட்டார்கள். ஆத்மாக்களாகி நாங்கள் சகோதர சகோதரிகள் ஆவோம். இந்த நினைவு மூலமாக குணத்தை கிரகிப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எல்லாருடைய குணங்கள் தான் தென்படும். அவர்கள் சுயம் தங்களுக்குள் குணவானாக இருப்பார்கள். மேலும் மற்றவர்களையும் குணவானாக ஆக்குவார்கள். அவர்களுக்கு ஒரு தந்தை தவிர வேறு யாரும் நினைவுக்கு வரமாட்டார்கள். நீங்கள் ஞான கடலான தந்தையிடம் ஞான ரத்தனங்களால் பையை நிரப்புவதற்காக, சம்பாதிப்பதற்காக தந்தையிடம் வந்துள்ளீர்கள். தந்தை இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களை எவ்வளோ உயர அழைத்து செல்கிறார். எவ்வாறு தந்தை அபகாரிகள் மீது உபகாரம் செய்கிறாரோ அதேபோல் நீங்களும் இருக்க வேண்டும். சுகம் அளிப்பவராக ஆகுங்கள். தங்களுக்குள் ஒருபொழுதும் சண்டை போடாதீர்கள். ஒரு தந்தை தவிர வேறு எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. நாம் இறந்தால் உலகமே இறந்து விட்டது போல என்றும் கூறவும் செய்கிறார்கள். இங்கே நீங்கள் உயிருடன் இருந்தே இறக்க வேண்டும். ஷரீர உணர்வை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள். அதிகாலையில் தனிமையாக அமர்ந்து உங்களிடமே நீங்கள் உரையாடுங்கள். மிகவும் ஊக்கத்துடன் தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த பழைய உடல் ஆகும். ஏதாவது கர்ம கணக்கு கூட நடந்து கொண்டேதான் இருக்கும். இதில் பாபா உதவி செய்வார் என்ற நம்பிக்கை வைக்கக்கூடாது. தந்தை எந்த அளவுக்கு நினைவு செய்வீர்களோ அதில் நன்மைதான் உள்ளது. கூடுமானவரை யோக பலத்தை பயன்படுத்துங்கள். ஞானக்கடல், சுகக்கடல், அன்பின் கடல் ஆவார். அப்படிப்பட்டவர் மிகவும் அன்புக்குரிய தந்தையிடம் எவ்வளோ அன்பு இருக்க வேண்டும். குழந்தைகளாகி நீங்கள் கூட அவ்வளோ அன்புடன் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எங்காவது தங்கள் வெளிப்படி நடந்தீர்கள் என்றால் உங்களுடைய அதிர்ஷ்டத்திற்கு கோடு விழுந்துவிடும். குழந்தைகளாகி உங்களுக்குள் மிக மிக ஆன்மீக அன்பிருக்க வேண்டும். நீங்கள் ஆத்ம உணர்வுடையவர்களாக இருக்கும் பொழுது யாருடைய குறைகளையும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கவில்லை. தங்களுக்குள் மிகுந்த அன்பு இருந்தது. இப்பொழுது மீண்டும் அதே நிலை தாரணை செய்ய வேண்டும். தேக அபிமானத்தில் வந்த காரணத்தினால் துக்கம் அளிப்பவராக ஆனீர்கள். அதனால் உங்களுடைய ஆன்மீக மகிழ்ச்சி மறைந்து போய்விட்டது. உங்களுடைய வாழ்க்கை குறுகியதாக ஆகிவிட்டது. எந்த அளவு தந்தை நினைவு செய்து கொண்டிருப்பீர்களோ அந்த அளவு குறைகள் நீங்கிக் கொண்டே போகும். கருத்து வேற்றுமைகளும் நீங்கிக் கொண்டே போகும். ஆத்மா சகோதர சகோதரர் என்று பார்க்கும் பொழுது எப்பொழுதுமே குணங்கள் தான் தென்படும். ஒரு பொழுதும் யாரையும் நிந்தனை செய்யாதீர்கள். ஒரு சிலரிடம் எப்பேற்பட்ட குறைகள் உள்ளன என்றால் அவர்களால் சுயம் தங்களையும் புரிந்து கொள்ள முடிவதில்லை. அவர்களோ தங்களை மிகவும் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று நினைத்து கொள்கிறார்கள். ஆனால் குறைகள் இருக்கும் காரணத்தினால் ஆங்காங்கே தவறான வார்த்தைகள் வெளிப்பட்டு விடுகின்றன. தந்தையுடன் முற்றிலுமாக ஒட்டி கொண்டு விட வேண்டும். அந்த அளவுக்கு தந்தையின் மீது அன்பிருக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தின் முதல் தரமான அதிசயமான சத்துணவு கிடைக்கின்றது. இந்த சத்துணவு ஒரே ஒரு ஆன்மீக மருத்துவர் மூலமாக கிடைக்கின்றது. மன்மனாபவ மத்தியஜித் பவ 2 மகா வாக்கியங்களும் சத்துணவாகும். இனிமையான குழந்தைகளே, தந்தையிடமிருந்து கிடைக்கும் ஸ்ரீமத் படி நடப்பதில் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கர்மேந்திரியங்கள் மூலமாக மற்றும் மனம் சொல் செயல் மூலமாக
எந்த ஒரு தீய செயலும் செய்யாதீர்கள். ஒரு நாள் உங்களுடைய இந்த அமைதியின் பலத்தின் குரல் வெளிப்படும். நாளுக்கு நாள் உங்களுடைய முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே போகும். யோகத்தின் நிலை மூலமாகத்தான் இதயம் தூய்மையாகின்றது. குழந்தைகளாகி உங்களுக்கு யோகியாக ஆகும் மற்றும் ஆக்குவதற்கான ஆர்வம் இருக்க வேண்டும். ஒருவேளை தேகத்தின் மீது பற்று இருக்கிறது, தேக அபிமானம் இருக்கின்றதென்றால் நமது நிலை மிகவும் படாததாக இருக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஆத்ம உணர்வுடைய குழந்தைகள்தான் உண்மையான வைரம் ஆகிறார்கள். எனவே கூடுமானவரை ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். தந்தைக்கு சமமாக அகங்காரியாக ஆகி மிகவும் அன்புடன் அனைவருக்கும் சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். தனது வழிப்படி நடந்து தங்களது அதிர்ஷ்டத்திற்கு கோடிட்டு கொண்டுவிடக் கூடாது. சங்கமத்தில் தந்தை மூலமாக கிடைத்திருக்கும் மகிழ்ச்சியின் சத்துணவை சாப்பிட்டு கொண்டும் மற்றவர்களுக்கு ஊட்டிக் கொண்டும் இருக்க வேண்டும். தங்களது நேரத்தை வீணடிக்க கூடாது. மிகவும் பொறுமையுடனும் கம்பீர தன்மையுடனும் அறிவுடனும் தந்தையை நினைவு செய்து தங்களது வாழ்க்கை வைரம் போல் ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஆசையற்றவராக மாற்றக்கூடிய சக்தி சுரூப ஆத்மா ஆகுக. சக்தி சுரூபம் ஆகுவதற்கு பற்றிலிருந்து பற்றற்றவராக பரிவர்த்தனை செய்யுங்கள். தன்னுடைய தேக சம்பந்தங்களில் ஏதாவது ஒரு பதார்த்தத்தில் ஆசை இருந்தால் மாயா கூடவே வந்துவிடும். மேலும் சக்தி சுரூபம் ஆகவிடாது. ஆகையால் முதலில் ஆசையற்றவராக ஆகுங்கள். அப்பொழுது மாயாவின் தடைகளை வெல்ல முடியும். தடைகள் வருவதைக் கண்டு கூக்குரல் போடுவது, பயப்படுவது, இவற்றுக்கு பதிலாக சக்தி சுரூபத்தை தாரணை செய்யுங்கள். அப்போது தடைகளை வென்றவர்கள் ஆகிவிடுவீர்கள். கருணையும் ஆசையற்றவராகவும் பற்றற்றவராகவும் இருங்கள். ஆசை உடையவராக இருக்கக்கூடாது. நடிகருடைய வேலை நடிக்கும் பொழுது முழுமையான சிறப்புடன் பாகத்தை நடிப்பது. பார்ப்பவர்கள் ஆஹா ஆஹா என்று கூறி பாராட்டக்கூடிய வகையில் நடிக்க வேண்டும். எனவே கதாநாயகியின் பாகம் தேவதைகளுக்கு கிடைத்துள்ளது. நீர்விகாரி இல்லத்தில் இருந்து தாமரை மலர் போன்ற நிலையை அமைப்பது இதுவே தேவதைகளின் சிறப்பு அம்சமாகும். நான் சங்கமிக பிராமணன் ஆவேன். வீணான சங்கல்பம், தூய்மையற்ற சம்ஸ்காரம் கீழானவர்களுடைய சொரூபமாகும். இந்த அப்பவித்திரதா மற்றும் பாபாவின் நினைவற்ற சம்ஸ்காரம் என்பது பிராமணர்களாகிய என்னுடையது அல்ல. இது கீழான தன்மை உடையவர்களுடையது என்ற அனுபவம் ஏற்படும். அவைகளை என்னுடையது என்று புரிந்து கொண்டால் மாயின் வசமமாகி குழப்பம் அடைவதாகும். நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.